பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அந்த 8வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கடைசி பகுதி, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதாவது இழந்து போய் நிற்கிறதான ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து போனவனாக இந்த தாவீது நின்று கொண்டிருந்தான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். எல்லாரும் அவனுடைய ஜனங்கள், அவனோடு கூட இருந்தவர்கள் அவனுக்கு எதிராய் நின்றார்கள். அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணினார்கள். அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இழந்து போய் நிற்கிற, எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற தாவீதோடு கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிறார். அப்போ தேவன் சொன்ன பிரகாரம் திருப்பிக் கொண்டான். தொடர்ந்து வாசிக்க முடியும். ஆனால் சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு அவன் செய்த காரியம் என்ன அப்படி சொல்லி மேலே அந்த 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டதான சூழ்நிலையில், மிகவும் இக்கட்டான நேரத்தில் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். கர்த்தருக்குள்ளே தன்னை உறுதிப்படுத்தினான். விசுவாசத்தில் தன்னை உறுதிப்படுத்தினான். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். ஏன்னா மிகவும் இக்கட்டான ஒரு நேரம். அவனை திடப்படுத்துவதற்கு, அவனை உற்சாகப்படுத்துவதற்கு, அவனை தைரியப்படுத்துவதற்கு, அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே கிடையாது. எல்லாருமே அவனுக்கு எதிராக நின்றார்கள். எல்லாருமே அவனுக்கு எதிராக நிற்கிறதான இந்த சூழ்நிலையில், ஆனால் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். தேவன் அவனை திடப்படுத்தினார், அவனை பலப்படுத்தினார். உண்மையாகவே இந்த நாட்களில் நமக்கு எதிராய் எழும்பக்கூடியவர்கள் அதிகம். ஆனால் இக்கட்டான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும், நம்மளை தைரியப்படுத்துவதற்கும், ஆறுதலான வார்த்தைகளை சொல்வதற்கும் நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். தேவன் நம்மளை திடப்படுத்துவார். தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துவார். அப்போ தாவீது முதல்ல கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். இக்கட்டான நேரத்திலும் கூட, யாரும் அவனுக்கு அனுகூலமாய் இல்லாத நேரத்திலும் கூட, எதிர்ப்புகள் நிறைந்த அந்த நேரத்திலும் கூட கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி கேட்குறான். நான் அந்த சத்துருக்களை, இந்த தண்டை பின்தொடர வேண்டுமான்னு சொல்லி கேட்குறான். நான் அதை பிடிப்பேனான்னு சொல்லி கேட்குறான். நீ போன்னு சொல்லுகிறான். அப்போ 2வது தேவனுடைய ஆலோசனை கேட்குறான். மனுஷிய ஆலோசனை அல்ல. எவ்வளவு இக்கட்டுகள், எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள் இருந்தாலும் நாம் அவசரம் காட்டாதபடிக்கு தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். இழப்பு வந்துட்டு, பிரச்சனை உண்டாயிற்று. ஆனால் இக்கட்டான நேரத்தில் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். மனுஷரிடத்தில் நம்ம கேட்டோம்னா எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனிடத்தில் அவன் ஆலோசனை கேட்குறான். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டான். தேவன் அவனுக்கு போதுமான ஆலோசனை கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாட்களில் தேவன் சொல்கிறார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அதே போல் அவன் சத்துருக்களை பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் முறியடித்து ஒன்றும் விடாமல் அவ்வளத்தையும் சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி, ஒன்றும் குறைபடாதபடி 19 வாசிக்கிற, ஒன்றும் குறைபடாதபடி அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு காரணம் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். தேவனுக்குள்ளே அவன் காணப்பட்டான். தேவன் அவனை பலப்படுத்தினார். கர்த்தரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்டான். தேவ ஆலோசனையானது நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு அது போதுமானதாக இருக்குது. மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, தேவ ஆலோசனைகளை நம்ம கேட்கும் பொழுது, தேவன் சொல்லுகிறபடி நம்ம செய்யும் பொழுது, நம்ம சகலத்தையும் இழந்து போன சகலத்தையும் நாம் திருப்பிக் கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக சோதரம் ஆண்டவரே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லப்பட்டது போல ஒன்றும் குறைபடாதபடி இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான்னு சொல்லி இதில் வாசிக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்று இழந்து போன எல்லாவற்றையும் சகலத்தையும் ஒன்று குறைபடாது
ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய ஆலோசனை காத்திருக்க உதவி செய்வீராக. உமக்குள்ளாய் திடப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.